அப்படின்றது. நீதானே எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ் நீதானே கௌதமன்ஸ் ஜிவிஎம் சார். ஆமாம், அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தேன் சார், கூப்பிட்டாங்க போய் பண்ணோம். அவர் வந்து அந்த காமெடி ஜோன், அந்த காமெடி ஜானர் அவர் வைக்கல, அவர் ரொம்ப சீரியஸாகவே இருக்கட்டும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் சார், உங்களோட மீட்டில் என்ன சார் காமெடி, அது நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். ஒரு சீன் கூட ஒன்று இருக்குது, அது கூட நிறைய வைரல் ஆகி போச்சு. ஐ மீன் யூ மீன் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அவங்க எல்லாம் சமாளி, நான் ஒருத்தன் போதாதா அது எங்கெல்லாம் சமாளிக்க அப்படின்னமா, ஏ நோ வாட் ஐ செய்யணும் ஒன்று போகல. ஸோ இது வந்து அவரோட மீட்டரில் இருந்துச்சு, அதை நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவரோட மீட்டரில் காட்டும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னா சரி ஓகே. அதில் கூட சொல்லுவேன், அந்த விடிவியை நாங்கள் வந்து கிண்டல் பண்ணியிருப்போம். இது மாதிரி அதில் ஜெஸ்ஸி கேரக்டர் வருவாங்க, அப்புறம் பிரதர்னு கூப்பிடுவாங்க. என்ன பிரதர்னு கூப்பிடாது, அவங்க அப்பாவுக்கு வேணா சிட்டுக்குருவி லேகியம் வாங்கி தரேன், இன்னொரு குழந்தை பெற்றுக்கு சொல்லு அப்படின்னு. அவரோட சீரியஸ் மீட்டரில், ஆனால் சிட்டுக்குருவி லேகியன்றது என் மீட்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சார். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த அந்த ஏர்லி ஸ்டேஜில் மேபி த ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் ட்ராக் வச்சு அவர் பண்ணிருந்தாங்க. இதுல லைக் இல்ல அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அது? இல்ல சார், அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஃபர்ஸ்ட் டைம்ல. ஹவ் வாஸ் தட்? அதான் எனக்கே நான் சொன்னேன் சார், இதெல்லாம் எப்படி சார், இல்லை நல்லா இருக்குண்ணா. ஆக்சுவலாக ஒரு கிஸ்ஸிங் சீன்லாம் எடுக்கிறேன், நான் சொன்னேன் சார் வேண்டாம், இல்லை இன்லாம் பண்ணிட்டு பயங்கர ஸ்டைலாக பண்ணுறது ஒரு விஷயமா? அது காமெடி பண்ணும்போது சார் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக நடிப்போம், எதை பற்றி வந்து பண்ண மாட்டோம். அவர் எல்லாம் பண்ணி தலைலாம் வாரி பயங்கரமாக அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது நானே சார் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அது நல்லா ஒர்க் ஆச்சு அந்த காமெடி சீன். இப்போ நிறைய பேர் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலி ஹவு டு அப்ரோச் ரொமான்டிக் சீன்ஸ்? அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது நமக்கு அதெல்லாம் தான் நம்ம கொஞ்சம் அடியும் வாங்கும். அதனால் அதெல்லாம் இப்போ பண்ணுற படங்களில் மேக்ஸிமம் இல்லை அது. ஏன்னா இப்போ ரொமான்டிக் பண்ணுற அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். பார்த்த உடனே லவ் அதெல்லாம் இல்லாமல் ஆல்ரெடி லவ்வில் இருக்காங்க, அப்படி தான் ஸ்கிரிப்டே வந்துகிட்டு இருக்கு. அதனால் அது வந்து இப்போ எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போது ஓல்டர் கமெடியன்ஸ்க்கு ஒரு தியேட்டரில் போனால் தான் பார்க்கணுன்னு ஒரு படத்தை பார்க்க முடியுங்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தட் பிகேம் அ பிக் திங் ஃபார் தம். பிகாஸ் அவங்களோட கரியரும் ரொம்ப நாள் நீடிச்சது. பிகாஸ் பட் இப்போ வந்து எனக்கு காமெடி பார்க்கணுன்னா நான் யூடியூப் ஃபோன் எடுத்தேன்னா உடனே ஐ ஹாவ் 1940s இன்னி மட்டும் உங்களோட காமெடி எல்லாம் இது பண்ணி எல்லாரும் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஐ வாண்ட் டு லாஃப் ஃபார் 2 hours ஐ ஹாவ் ரெடிமேட் மெட்டீரியல். இது பிடிக்கலன்னா அடுத்தடுத்து போயிருக்கலாம். அது உங்களுக்கு காம்படிஷன். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு படம் போடுறீங்க, இதுவும் 2 hours அதுவும் 2 hours நான் பார்க்கலான்னா ஹவு டு யூ பேட்டில் தட் காம்படிஷன்? இல்லை சார், இப்போ 2 hours காமெடி எல்லாருமே பார்க்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த 2 hours மூவின்றதையும் தாண்டி யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்குது, அவங்களுக்கும் தெரியும். இப்போ எப்படி நம்ம ஃபுட்டு மாதிரி தான் சார். இப்போ எனக்கு சாப்பாடு இருக்குது, பொரியல் இருக்குது, ஸ்வீட் இருக்குது, எல்லாமே இருக்குது. சாப்பாடு மட்டுமே ஒருத்தன் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், இல்லை ஸ்வீட் மட்டுமே சாப்பிட்டு பண்ண முடியாது. அது சைக்காலஜிக்கலாகவே நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். ரைட். ஸோ அவங்க அது ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் பண்ணுவாங்க. ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கவங்க 20 minutes காமெடி பார்ப்பாங்க, யாரது பிடிக்குதோ அவங்களது பார்ப்பாங்க. சில பேர் பார்த்த காமெடியே பார்த்துட்டு இருப்பாங்க, அது பல சிரிப்பாங்க. என்கிட்ட ஒருத்தர்லாம் இருக்கார், அவர் ஒரே காமெடி தான் சொல்லிட்டே இருப்பார். நான் சொன்னேன், இன்னும் நிறைய காமெடி பண்ணினாலும் ஏன் பார்க்க மாட்டேன் சார்? அந்த ஒரு காமெடி தான் சார் உங்கள் காமெடி, என்னுடைய காமெடியில் இந்த பட்டத்து யானை, பட்டத்து யானை சூரியா பொங்கலான்னு போடுவேன். அது மாதிரி அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன். நான் சொன்னேன், இன்னும் நிறைய காமெடி இருக்கணும். இல்லை சார் எனக்கு அந்த காமெடி தான் சார். சரி ஓகேன்னு சார், அந்த மாதிரி இருக்காங்க. பட் நீங்கள் சொல்கிற கேட்டகரிக்குள்ளே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். கம்ப்ளீட்டாக ஒருத்தர் அப்படியே காமெடியை பார்த்து சிரித்து கடைசியில் வயிறு வலி வந்து போன கீழே போட்டு இதோட எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு நடக்காது. அதே மாதிரி ஒருத்தர் எமோஷன் பார்த்து அழுது டிவி மேலே படுத்து தூங்கியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் பார்த்துப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புதுசு வேணும்னுவாங்க. எமோஷன், லவ், ஃபைட், காமெடி எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு புதுசு கேட்பாங்க. அதில் நம்ம என்ன டெக்னிக்கலாக புதுசு பண்ணுறோம், என்ன வார்த்தை பண்ணுறோம், என்ன பாடி லாங்குவேஜில் பண்ணுறோன்றது அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த படத்தில் நான் பார்க்க போகிற சந்தானம், இது மட்டும் பார்த்த சந்தானம் ஹவுஸ் டிஃப்ரெண்ட்? நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் சார். நீங்கள் இவ்வளோ நாள் பார்த்த சந்தானம் மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருக்காது. இவ்வளோ நாள் பார்த்த அந்த சந்தானத்தோட பாடி லாங்குவேஜ் இருக்காது. ஸோ இது ஒரு புது சந்தானமாக இருக்கும். சந்தானன்றதை விட இந்த கிசா 47 இருப்பான். பார்த்தாவை பார்த்தீங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தானா அவன் தனியாக தெரியுறான் இல்லைங்களா? அந்த மாதிரி கிசா 47 தனியாக தெரியும். நீங்கள் திரும்பியும் ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பேசும்போது கிசா 47 பற்றி பேசுவீங்க. அந்த கிசா 47 இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும் சார். இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண மாதிரி இந்த விஎஸ்ஓபி பண்ணீங்கல்ல, வாசு சரவணன், அந்த படம் ஒரு இன்டர்வியூவில் படித்தேன், நீங்கள் கொடுத்த இன்டர்வியூ தான். இந்த படத்தில் வந்து நம்ம இந்த ரைமிங் டைமிங் காமெடியை மாற்றிட்டு வேறு எதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு. அப்போ என்ன சேஞ்ச் ஆச்சு? நிறைய பேர் அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். அந்த மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டிவி ப்ரோக்ராம், சேனல், ஸ்டேஜ் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. ஸோ நம்ம பேசுகிறதே எல்லாருமே பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை நம்மளே பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப போரிங்காக இருக்கும். அதனால் அது வேண்டாம், அதாவது நம்ம கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்றத அதுலேருந்து கொஞ்சம் மாற்றணும் சார். ஸோ என்ன மாற்றினீங்க? அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரைசேஷனை அவன் என்ன பண்ண முடியும், அந்த காமெடி வந்து சீக்வன்ஸ்குள்ளே என்ன பண்ண முடியும், அதையே நம்ம எப்படி கிண்டல் பண்ண முடியும். கலாய்ன்னுவாங்க, நம்ம கலாய்க்கிறத காமெடியாக வச்சுருப்போம், அதையே சொல்லி காமெடி பண்ணோம்.
அப்போ சுவாமிநாதன் சார் வந்து சொல்லுவார், காஃபி போட்டு தரேன் குடிச்சிட்டு கலாய்க்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், இதுக்கு மேலே கலாய்ச்சேன்னா அவன் தான் என்ன கலாய்ச்ச மாதிரி இருக்கும், நான் கிளம்புறேன்னு. ஸோ அதை காமெடி ஆக்கணும். ரைட். ஸோ அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள் மாற்றணும்.